ஹலோ கைஸ், இந்த பியூட்டிஃபுல்லான சிம்பிள் டிசைன் நம்ம கேன்வாஷே யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டிசைன் கொடுக்க போகிற கிளாத் ஹோல் சைடுமே 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எல்லா பக்கமுமே 3 இன்ச்சஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது டிசைன்ஸில் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஹோல்ட் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, நீங்கள் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிசைன் வைக்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த மார்க்குக்கு மேலே நம்ம செஞ்ச அந்த டிசைனை வச்சுட்டு வாங்க. ஷோல்டருக்கு நம்ம ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அந்த இதை நீங்கள் விட்டு வச்சுருப்பீங்க. அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கரெக்டாக அப்படியே வச்சுட்டே வாங்க. நான் கிட்ட அது ரொம்ப க்ளோஸாக எல்லா இது ஃப்ளவர் வச்சுட்டு வரேன். நீங்கள் கேப் பிரிண்ட் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். கேப் விட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டாக ரவுண்டாக இருக்குன்ட்டு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு இந்த பாவாடைக்கு நாடா ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு 2 இன்ச்சஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நாட் பேக்கில் வைப்பீங்க இல்லையா, எப்போயுமே 2 இன்ச்சு தள்ளி தான் நாட் ஸ்டிச் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு 2 இன்ச்சு தள்ளி நான் அந்த ஸ்டிச் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த வளைவான பகுதி வருது இல்லையா, அந்த நெக்கு பெண்டு வருது இல்லையா, அந்த இடத்துலலாம் கரெக்டாக வைக்கணும். அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வச்சுட்டு வரணும். நான் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரியே வச்சுட்டு வரணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த நாட் வைப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். அந்த அளவுக்கு கேப் விட்டு அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த இதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிசர்லாம் கட் பண்ண முடியுமோ அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா அது ரொம்ப நம்ம திருப்பும் போது அது உள்ளே மொத்தமாக இருக்கும். இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு இந்த சைட்லேயுமே அந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயுமே இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே சுற்றி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பேக்கில் லைனிங்கோ லைன் ஃபேப்ரிக்கோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். முன் பக்கத்தை வச்சு அதே மாதிரி ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவர்லாக் போட்டு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை அதை ஹோல்ட் பண்ணி இது பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக எப்போவுமே நீங்கள் நெக் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு நெக் தேவையோ
அந்த மாதிரி நார்மலாக எப்போயுமே நெக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ்க்கு நார்மலாக நெக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பிசுறு இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா டீப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் கட் பண்ணுற போகிறீங்க, அதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஹோல் பண்ணி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஹோல் பண்ணி மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து திருப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே அந்த கிளாத் வந்து அழகாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுப்போம் இல்லையா, நெக்கு ஹோல் பண்ணி உள்ளார ஹோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அழகாக ஃபுல்லாகவே உள்ளே ஒன்று சேர்த்து அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பிசர் கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த பிசுறு வந்து எதுவுமே தெரியல, நம்ம கேன்வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பேக்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த பிசுறுலாம் வந்து தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிச்சுட்டு இப்போ அது மேலே நம்ம வந்து லேஸ் எதுவும் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிங்க் கலர் லேஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த சைடில் வந்து வச்சுக்கிறேன். இந்த லேஸ் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லேஸை வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அந்த மேலே தூக்குனாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அந்த லேஸ் வந்து அந்த ப்ளவுஸை விட்டு நகரக்கூடாது, கரெக்டாக வச்சு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் அது வந்து விலகிடும். லேஸும் அந்த ப்ளவுஸ் பீஸும் வந்து சைடில் விலங்கினாப்பில் ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல கட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த சைடும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருங்க. இந்த சைடும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துரும். இந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக அதை வச்சு ஸ்டிச் போடுங்க, இல்லைனா ஒரு மாதிரி உள்ளே வளைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நம்ம கையாலே வந்து அயன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த வளைவான பகுதியிலலாம் வந்து நீட்டாக இருக்கும். ஏன்னா லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக்லலாம் நம்ம லேஸ் வைக்கும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நீட்டாக நம்ம வந்து இது பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லேஸ் வேணுமோ டபுளாக வச்சாலும் வைக்கலாம்,
இல்லை ஒரு லேஸே போதும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பிசுறுலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு நான் எப்படி லேஸ் வைக்க சொன்னோன்னா அந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சு லெஃப்ட் சைடு வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறமா அதை வந்து இப்படி கீழே போடணும். கீழே மடக்குனா தான் அந்த மேலே வந்து கொஞ்சம் தூக்கணாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது, பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ண லேஸ் கூட பரவாயில்ல, இந்த லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணுமே. ஏன்னா வந்து சென்டரில் இருக்க அந்த கிளாத் இருக்குது இல்லையா, அது நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி வளைவுகள் ஏற்படும் போது அதை வந்து சுருங்கிடும். அப்புறம் அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் அந்த சுருங்கினாப்பில் இருக்கும். அது மோஸ்ட்லி லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் நீட்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக கிடைக்கும். இல்லைனா வந்து ரொம்பவுமே வந்து சுருங்கினாப்பில் ஆகிடும், அது பார்க்க வந்து நீட்டாகவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு லேஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த சென்டரில் வந்து இந்த ரோப் போடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரோப் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு எட்ஜஸில் வந்து ஊக் போட்டு அந்த ஹோலில் ஃபுல்லாக வந்து இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க, ரொம்பவும் வந்து இழுக்கக்கூடாது, போட்டுட்டு இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து இல்லை இந்த முனை வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெண்டு சைடுலேயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சமமாக வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வந்து பேக்கில் வந்து கட்டணும் அப்படின்னா இந்த சைடு வந்து இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு சைட்லேயுமே இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த முனையில் வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து உள் சைடு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுங்க. திரும்பி வெளி சைடு வர மாதிரி ஒரு வளைவு கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நாட் அதில் வந்து கட்டும்போது உங்களுக்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நாட் கட்டும்போது இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படியே கட்டினீங்கன்னா இந்த சைடும் இழுக்கும், இந்த சைடும் இழுக்கும், அந்த மாதிரி இழுவை கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அந்த ரோப்பை வந்து இந்த உள் பக்கமாக கொண்டு வந்து சின்னதாக ஒரு பென்ட்டு கொடுத்து திரும்பி வெளி பக்கமாக கொடுத்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம், அப்படியே வந்து டிசைனும் கொடுத்துரும். இது வந்து தனியாக நம்ம அடித்து திருப்பி கேன்வாஷ் கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இதுவே பார்க்க வந்து எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.